So today we'll be seeing about inheritance concept பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? inheritance நம்ம C++ லே பார்த்துருக்கோம். okay, so C# similarly will have inheritance. What is inheritance? We are going to use the properties of one class in another class. ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என் கிளாஸ்க்கும் தேவைப்படுது, அது என் கிளாஸ்க்கும் ரிப்பீட் ஆகுது அப்படின்றப்போ I can go ahead and reuse the properties that another class have. okay, so that is a base class and the deriving class, அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் வந்து derived class அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? So base class is the class where you have certain properties and I need that properties for my class அப்படின்னா I can go ahead and derive that. okay, so that is the concept of inheritance. Inheritance na enna, there is one primary concept it is a primary concept in object oriented programming and it is used to inherit the properties of one class which is a base class to another class which is a child class or a derived class. ஓகேங்களா? ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து டிரைவ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதை வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் C# கான்செப்ட் வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் we'll see. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் we'll see about what are all these access modifiers, இந்த ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் இதெல்லாம் என்னென்ன, C# என்னென்ன access modifiers இருக்குது, we'll be seeing here. okay, so inheritance will enable us to create a new class by inheriting the properties of other class. okay, why do we go for inheritance அப்படின்னா, the major role of inheritance is reusability. நம்ம ஏற்கனவே நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ், நமக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் ஒரு கிளாஸ்ல இருக்கப்போ we did not go ahead and declare the same variable or we did not go ahead and define the same function in another class. We can go ahead and inherit that class. so reusability நம்ம வந்து இதுல வந்து enable பண்றோம். okay, and extensibility. okay, you can go ahead and extend the class. நீங்க ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்க்கு நீங்க எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் அ பேசிக் மாடல் ஆஃப் மொபைல், அதில் நீங்கள் இன்னும் சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ யூ நீட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ரியூசபிலிட்டி, எக்ஸ்டென்சபிலிட்டி அண்ட் யூ ஹாவ் டு மாடிஃபை தி சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ். அதே அந்த கிளாஸோட சர்டன் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னாலும் யூ கோ ஃபார் திஸ் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ ஹவு டு யூ வாட் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தெர் இஸ் அ கிளாஸ், அந்த கிளாஸ்க்குன்னு சில ஆக்சஸ் மாடிஃபைஸ் இருக்கும். பப்ளிக் கிளாஸ் நேம். ஓகே, அதுக்குள்ளார சில கோட்ஸ், சில ஃபீல்ட்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், வாட் எவர். ஸோ ஹவு டு யூ இன்ஹெரிட் அன் அதர் கிளாஸ் அப்படின்னா, கோலன் பேஸ் கிளாஸ், அது அடுத்த கிளாஸில் கோலன் பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும். இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, திஸ் இஸ் அ இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரோக்ராம். நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோக்கு போகிறேன். ஓகே, Visual Studio console application. Okay, so this is the example for inheritance. Okay, so there is a class. இப்போ namespace console application 1, ஒரே namespace குள்ளார ரெண்டு கிளாஸ் இருக்கு. ஒன்று வந்து class 1, இன்னொன்று வந்து class 2. okay, so there is a class 1 and class 2. okay, so this class is having two functions. இதுக்குள்ளார ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு, பப்ளிக் மெத்தட்ஸ் இருக்கு. okay, it is just printing method 1, method 2. so this is the end of class 1. class 1 இங்கேயோட முடிஞ்சது. okay, now class 2 is inheriting class 1. so this is the base class and this is the derived class, which means class 2 has a right to access test 1 and test 2 methods. okay, இப்போ class 2க்கு வந்து class 1ஓட எல்லா பப்ளிக் எலமெண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்த பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிமெம்பர் தட் பப்ளிக் எலமெண்ட்ஸ் கேன் பி அக்சஸ்டு பை த டிரைவ் கிளாஸ். டிரைவ் கிளாஸில் வந்து பப்ளிக் எலமெண்ட்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணலாம், ஆனால் ப்ரைவேட் எலமெண்ட்ஸை யூ கேனாட் அக்சஸ். ஓகே, this point, remember this point alone. okay, so you can access all the public elements of your class but you cannot access the private elements of the base class. base class oda public elements access பண்ணலாம், private elements access பண்ண முடியாது. okay, okay, now coming to class 2. class 2 has its own function. இங்க அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு which is test3 ன்னு ஒரு மெத்தட் இருக்கு. okay, then apart from this classes are having a main function குள்ளார தான் நம்ம கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எங்க வேணா கிரியேட் பண்ணலாம். கிளாஸ் குள்ளார கூட you can create within a function. okay, so இங்க நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் for my class 2. usually inheritance அப்போ we will be creating object for the derived class.
in the derived class object நம்ம instantiate பண்றப்பவே you can go ahead and use the methods of the class base class as well. ஓகேங்களா, அதனால it is enough for us to create object for the derived class alone. derived classக்கு மட்டும் நம்ம object create பண்ண போறோம். அந்த derived class object வச்சு we can access the members of the base class, public members of the base class. ஓகேங்களா, so we are creating object for the derived class here, which is c ன்ற object create பண்றோம். அதை வச்சு test 1 is base classes member. இப்போ நான் இது மேலே வச்சேன்னா class 1 dot test, class 1 ஓட மெம்பர் அது. ஓகேங்களா, test 2 again it is class 1's member, test 3 is class 2's member. So everything can be accessed using the object of class 2. class 2 ஓட object வச்சு நான் access பண்ணிக்கலாம். ஓகேங்களா, so now what is this is how inheritance is achieved. ஓகேங்களா, இப்படி தான் inheritance achieve பண்ணுறோம் நம்ம. Okay, how I will go ahead and execute this program. Okay, now what will be console application 1. I'll run this program. So you have inherited class 1 to class 2. class 2 க்கு நீங்க inherit பண்ணிருக்கீங்க. class 1 is your base class, class 2 is your derived class. So what is the output? Method 1, method 2, method 3. Okay, so this is simple as you have studied in C++. C++ல பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் C# inheritance இருக்கு. ஓகேங்களா, ஓகே, now இப்போ இங்க வந்து I'm going to comment this. Okay, I'm going to comment this. I'm going to place this class 1 in a different assembly. வேற ஒரு அசம்பிளில வைக்க போறேன். அப்படின்னா வேற ஒரு லைப்ரரி ஃபைல் DLL ஃபைலை நான் இதை வச்சு அதை நான் எப்படி இன்ஹெரிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போறேன். ஓகேங்களா, so I have created a separate assembly for that class 1. okay, so now this is a class 1. அதோட லைப்ரரி வந்து கிளாஸ் லைப்ரரி 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்குள்ளார கிளாஸ் 1 இருக்கு. ஓகேங்களா, this is a DLL file. This is an assembly which is of type .dll. ஏன் இது .dll? because it does not have a main method இதுல இல்ல. ஓகேங்களா, I can go ahead and build this only. இதை நான் build மட்டும் தான் பண்ண முடியும், இதை தனியா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. if I have to execute it, I have to go create object for this in an exe. ஒரு exe file குள்ளார தான் போய் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிட்டு என்னால இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, so there is a separate DLL being created, separate assembly is created for this class 1. okay, how can I inherit this class 1's methods in another assembly? இன்னொரு அசம்பிளில நான் எப்படி அதை இன்ஹெரிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேம் ப்ரோக்ராம் தான். I will go ahead and open the same program. இதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ கமெண்ட் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம்? இதை நான் எடுத்துட்டேன். imagine there is only one class here. okay, so again how do you go ahead and use your DLL அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதுதான் உங்களோட ப்ரோக்ராம், ஆக்சுவல் ப்ரோக்ராம். ரைட் கிளிக் பண்ணி ஆட் ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஆட் ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸ். இஃப் யூ கோ ஹெட் அண்ட் ஆட் ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸ், நான் கிளாஸ் 1 ரெஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஐ ஹவ் இன்க்ளூடட் த கிளாஸ் லைப்ரரி 1. இதில் தான் என்னோட கிளாஸ் 1 இருக்குது. வேர் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 அப்படின்னு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, மெத்தட் 1 மெத்தட் 2 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, மெத்தட் 1 மெத்தட் 2, வாட் இஸ் தட் மெத்தட்ஸ்? கிளாஸ் 1, ஓகே, டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 2 மெத்தட்ஸும் நான் என்னோட ஆக்சுவல் ப்ரோக்ராம் இப்போ கன்சோலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அதை போய் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். கிளாஸ் லைப்ரரி 1 நான் ரெஃபரன்ஸில் ஆட் பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு இன்க்ளூட் தட் லைப்ரரி பை யூசிங் டைரக்டிவ் வச்சு அந்த கிளாஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆச்சுன்னா கூட இட் வில் நாட் பி வேலிட். ஓகேங்களா, இந்த கிளாஸ் 1 வந்து வேலிடாக இருக்காது. ஓகே, ஸோ நவ் class library 1 வந்து it is valid. Now I will go ahead and build this and show you. okay, class 1 is inherit. okay, why? okay, fine. class 1 இப்போ என்னால் அக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா class 1 is inaccessible due to its protection level அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை போய் நான் பப்ளிக்காக கொடுத்தா மட்டும்தான் என்னால் அக்சஸ் பண்ண முடியும். remember this guys, I have to give an access specifier as public class 1. okay, நான் இது வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, பட் I am going to tell you the default access modifier for a class is internal. மேம் இது என்ன மேம் இன்டர்னல்னு ஒன்று புதுசாக சொல்கிறீங்க? இன்டர்னல்னால் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது வந்து பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் 3 மட்டும்தான். இது எப்படி நீங்கள் அதுவும் டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர் எப்போவுமே ப்ரைவேட் தானே இருக்கும், எப்படி நீங்கள் இன்டர்னல்னு சொல்கிறீங்க அப்படின்னா கிளாஸுக்கான டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர் இட் இஸ் internal. remember this,
இன்டர்னல். ஓகே, இது அது இன்டர்னல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதனால நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக யூ ஹாவ் டு கிவ் அஸ் பப்ளிக். only then you'll be able to use you'll be able to create the instance of this class in a different assembly. இன்னொரு அசம்பிளில போய் உங்களோட கிளாஸோட இன்ஸ்டன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா you have to make this class as public. okay, so I'm going to go ahead and run this first. இந்த DLL ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் என்னோட ஆக்சுவல் ப்ரோக்ராம்க்கு போகிறேன். now I go ahead and try to execute this, build this program. It will not throw me an error. okay, one succeeded. okay, so that was the problem. நம்ம கிளாஸை வந்து அங்கே வந்து பப்ளிக்காக கொடுக்காததுனால என்னால் இங்கே அதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியல, அதை வந்து நான் இங்கே யூஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ யூஸிங் கிளாஸ் லைப்ரரி 1. ஓகே, ஃபைன். நவ் அதனால நான் கிளாஸ் 1 இங்கே கொண்டு வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கிளாஸ் 1ன்றது ஆக்சுவலி எதோட கிளாஸ்? கிளாஸ் லைப்ரரியோட கிளாஸ். ஓகே, இது என்னோட கிளாஸ் கிடையாது. என்னோட ப்ரோக்ராம், என்னோட கன்சோல் அப்ளிகேஷன் நேம் ஸ்பேஸ்க்குள்ளார இருக்க கிளாஸ் கிடையாது. இன்னொரு அசம்பிளிக்குள்ளார இருக்க கிளாஸை நான் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் ஐ ஹாவ் மை ஓன் மெத்தட். ஐ கேன் கோ ஹெட் அண்ட் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் த டிரைவ் கிளாஸ் அலோன். நான் டிரைவ் கிளாஸ்க்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி என்னோட வேற அசம்பிளியில் இருக்க கிளாஸோட மெத்தட்ஸையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ இட். ஓகே, புரிஞ்சுதா? ஹவு டு யூ இன்ஹெரிட்? How do you do inheritance? Ravina, you're here. How come? Very sincere girl. Fine. Okay, புரிஞ்சுதா? இன்ஹெரிட்டன்ஸ் நாம இப்போ 2 டைப் பார்த்தோம். ஒரே நேம் ஸ்பேஸ்க்குள்ள ஒரே ப்ரோக்ராமில் 2 கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா? 2 கிளாஸ் இருக்குது. அதுக்கு எப்படி பண்ணுவோம்? இல்லை ஒரு கிளாஸ் வந்து இட் இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் அசம்பிளி. okay, there is a separate class in a .dll file. how to go ahead and inherit that class அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? புரியுதா? இந்த 2 மெத்தட் பார்த்தோமா? புரியுதுங்களா guys? should I repeat கேஸா? புரியுது கேஸா? okay, I'll repeat it once again. okay, so here, so inheritance la, what is the inheritance? We know that you are going to inherit the properties of one existing class and to a new class. ஒரு நியூ கிளாஸ்க்கு நீங்கள் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பார்த்தோம்னா 2 கிளாஸ் இந்த ப்ரோக்ராம்குள்ளாரே இருக்குது. ஓகே, அப்படின்னா இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நீங்கள் அந்த ப்ரோக்ராம் அந்த பேஸ் கிளாஸை எப்படி நீங்கள் டிரைவ் கிளாஸில் இன்க்ளூட் பண்ணுவீங்க? கோலன் தட் பேஸ் கிளாஸ் நேம் அப்படி போட்டு இன்க்ளூட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேஸ் கிளாஸ்க்குன்னு தனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ யூ கோ ஹெட் அண்ட் கிரியேட் அ ஆப்ஜெக்ட் ஃபார் த டிரைவ் கிளாஸ் அலோன். எப்போவுமே ஆப்ஜெக்ட் வந்து டிரைவ் கிளாஸ்க்கு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த டிரைவ் கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு யூ கேன் ஆக்சஸ் த பேஸ் கிளாஸ் மெத்தட்ஸ் ஆஸ் வெல். ஸோ நம்ம பேஸ் கிளாஸ் மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப். ஓகே, செகண்ட் டைப் என்ன பார்த்தோம் அப்படின்னா when there is a class present in a different assembly. வேற ஒரு அசம்பிளியில் போய் உங்கள் கிளாஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கிளாஸ். ஓகே, இந்த இடத்துல ஒரு கிளாஸ் இருக்குது. திஸ் இஸ் அ .dll ஃபைல் பிகாஸ் இட் டஸ் நாட் ஹேவ் எனி மெயின் மெத்தட். இந்த கிளாஸை நான் என் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும், என் ப்ரோக்ராமில் நான் இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு ஆட் தட் ரெஃபரன்ஸ் டு மை ப்ரோக்ராம். மை ப்ரோக்ராம் இஸ் கன்சோல் அப்ளிகேஷன் 1. I go right click and add the reference using project reference. project referenceல என்னோட class library 1 நான் first include பண்ணிக்கிறேன். then what else I have to do? I have to go ahead and include using directive. using directive மூலமா நான் class library 1 நான் include பண்ணிக்கிறேன். என்னோட ப்ரோக்ராம்ல நான் கம்பைலருக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன் கிளாஸ் லைப்ரரிக்குள்ளார இருக்கிற ஒரு கிளாஸை நான் என் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூசிங் டைரக்டிவ் மூலமா ஐ எம் டெல்லிங் த கம்பைலர். ஓகே, தென் I can go ahead and similarly இப்போ நம்ம வேற எந்த சேஞ்சுமே பண்ணல, சேம் தான். நம்ம the only thing is this we are inheriting the base class that is present in a different assembly. வேற ஒரு அசம்பிளியில் இருக்க பேஸ் கிளாஸ்ல இன்ஹெரிட் பண்றோம். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் கிரியேஷன்லயும் எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இஸ் இனஃப் ஃபார் த டிரைவ் கிளாஸ் அலோன். டிரைவ் கிளாஸ்க்கு மட்டும் நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா போதும். ஓகேயா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஃபைன். நவ் going ahead, I'll go to the PPT. okay, this is the இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம பார்த்தோம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ப்ரோக்ராம் மட்டும்தான் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட் மட்டும்தான். செகண்ட் மெத்தட் ஐ ஹவ் நாட் ஷோன். ஓகே then we'll see about types of inheritance. உங்களுக்கு தெரியும் types of inheritance என்னென்ன. சிங்கிள் inheritance, there is only one base class, one derived class. அதே தான் C++ல என்னென்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? then multi level inheritance, you'll have
base class, derived class. This derived class will be a base class for another class. இந்த நடுவுல இருக்க இந்த B வந்து it is a base class for C. Okay, so C is derived class of B, B is derived class of A. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய levels of inheritance இருந்ததுன்னா it is called as multi-level inheritance. Then apart from that you have hierarchical inheritance. ஒரே base class இருந்து நிறைய classes derive பண்ணும். ஓகேங்களா, B is inheriting the properties of A, C is inheriting the properties of A, D is also inheriting the properties of A. When there is only one base class and so many child classes, then it is called as hierarchical inheritance. Multiple inheritance அப்படின்னா multiple base classes இருக்கும் ஒரு derived classக்கு. ஓகேங்களா, that is called as multiple inheritance. Okay, so multiple inheritance க்கும் multi level inheritance க்கும் usually you will get confused. ஓகேங்களா, multiple inheritance க்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா multiple base classes அப்படின்றது தான். ஓகேங்களா, so multiple inheritance you know it is multiple base class. So there will be so many base class for a single derived class. ஒரு derived classக்கு நிறைய base class இருக்கும். ஓகேங்களா, so this is multiple inheritance. The final type of inheritance is hybrid inheritance, which is combination of two or more inheritance is called as hybrid inheritance. இப்போ இந்த diagramல hybrid inheritance என்ன இருக்குன்னா, there is a hierarchical inheritance. A, B, C ல பாத்தீங்கன்னா it is hierarchical inheritance because there is only one base class and two derived class. ஓகேங்களா, if you take this A, C, D அப்படின்னா it is a multi-level inheritance. A, C, D is a multi-level inheritance. A, B, D is a multi-level inheritance. Okay, then B, C, D. B, C, D எடுத்தோம்னா it is a multiple inheritance because B and C are two base class for D. Okay, so it is multiple inheritance. இதுல மூணு inheritance இருக்கு. Okay, one is hierarchical inheritance, other one is multi-level inheritance, and other one is multiple inheritance. மூணு inheritance இருக்கு. So hence it is a hybrid inheritance. Okay, so these are all the types of inheritance. So here comes a hero of today's class. Okay, which is access modifiers. நம்ம வந்து access modifiers பத்தி பார்க்க போறோம். access modifiers னா we know it is public, private, protected. so எந்தெந்த fieldsக்கு என்னென்ன access limitations you are giving. okay, so what are all the access limitations you are giving for your fields of a class. ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்க fieldsக்கு என்னென்ன access limitation கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு it is based on the access modifier you specify. நீங்க specify பண்ற access modifier வச்சு தான் அதை நம்ம decide பண்ணுவோம். ஓகேங்களா, so these are the access modifiers available in C#, public, private, protected. இது வந்து C++ ல இருக்கு. ஓகேங்களா, apart from this you have a internal access modifier, then protected internal access modifier. This is a combinational. okay, protected internal combinational தான் protected internal அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, let's see one by one என்ன அப்படின்னு சொல்லிட்டு. public infinite access, எங்க இருந்து வேணா access பண்ணிக்கலாம். நீங்க வேற ஒரு DLL ஒரு ஃபைல்ல உங்களோட பப்ளிக் வேரியபிள் இருக்குன்னா நீங்க இன்னொரு ஃபைல்ல இருந்து கூட you can go ahead and access it. ஓகேங்களா, your derived class has access to it. okay, everywhere, from everywhere you can access it. okay, using objects வச்சு நீங்க கிளாஸோட objects வச்சு you can go ahead and access it. It has infinite scope. எங்க இருந்து வேணா நீங்க access பண்ணிக்கலாம், no restriction at all. so that is called as public access specifier. okay, next one is private. you cannot go ahead and access a private member of the class from outside world. இது மூலமா தான் you are giving a data hiding. okay, data hiding private மூலமா தான் you are giving. okay, then how can you access your private methods or your private fields? எப்படி நீங்க access பண்ணுவீங்க அப்படின்னா using your public functions. அந்த கிளாஸ்க்குள்ளாரியே இருக்க பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான் நீங்கள் ப்ரைவேட் மெம்பர்ஸை அக்சஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, தென் ப்ரைவேட் இஸ் நாட் அக்சசபிள் டு யர் டிரைவ் கிளாஸ் ஆல்சோ. டிரைவ் கிளாஸ்லேருந்தும் நீங்கள் வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸை அக்சஸ் பண்ண முடியாது. இப்போது பப்ளிக் மெம்பர்ஸை யூ கேன் அக்சஸ். ஓகே, பப்ளிக் மெம்பர்ஸை நீங்கள் டிரைவ் கிளாஸில் அக்சஸ் பண்ணலாம். ஸோ தெர் இஸ் அ பேஸ் கிளாஸ் and there are many public members in that base class அப்படின்னா your derived class can go ahead and access all the public members of it. but if there is any private field in your base class, உங்க base classல ஏதாவது private field இருக்கு அப்படின்னா you cannot go ahead and access the private fields of your base class. derived classக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ private element is not inheritable. அது வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது private elements. ஓகேங்களா, ஸோ that is the private. okay, in based on the inheritance concept, private வந்து நம்மளால outside world இருந்து ஆப்ஜெக்ட் வச்சு கூட access பண்ண முடியாது. அது அடுத்தது. okay, you know that is a base. okay, so that is public and private. it is used to specify the access, that access is not restricted. okay, it is used to specify okay, private, it is used to specify that access is limited to containing type. ஓகே, இப்போ எந்த கிளாஸ் இருக்கோ அந்த கிளாஸோட மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ப்ரைவேட் வந்து அக்சசபிள். ஓகே,
அந்த கிளாஸோட மெம்பர்ஸ் பப்ளிக் மெம்பர்ஸாக இருக்கலாம் ப்ரைவேட் மெம்பர்ஸாக இருக்கலாம், அந்த கிளாஸோட மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரைவேட் மெம்பர்ஸ் வந்து அக்சசபிளாக இருக்கும். ஓகேங்களா? தென் ப்ரொடெக்டட் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்க்கு யூஸ் ஆகிற ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர். என்ன அப்படின்னா the protected members is very similar like private மாதிரியே தான் இதுவும். ஓகேங்களா? பட் the derived class methods can go ahead and access the protected members நம்ம derived classல வந்து access பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்தந்த கிளாஸ்குள்ளார இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே அக்சஸ் பண்ணலாம் ப்ரொடெக்டடை. அவுட் சைட் த கிளாஸ்ல இருந்து யார் அக்சஸ் பண்ணலாம்னா the derived class members போய் அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தட் இஸ் ப்ரொடெக்டட் அக்சஸ் மாடிஃபையர். ஓகே, ஸோ இட் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் யுவர் ப்ரைவேட் மெம்பர்ஸ். You cannot access it from the outside world and the object which you cannot access a protected member, very similar to that of your private, but your derived class members have rights to access the protected member. Okay, so that's the difference between private and protected. Okay, now internal அப்படின்னா என்னன்னா it is like public. இது வந்து public மாதிரி தான், but it is limited to your assembly. அந்த அசம்பிளில நீங்க வந்து அந்த அசம்பிளிக்குள்ளார எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அசம்பிளியை விட்டு நீங்கள் அடுத்த அசம்பிளிக்கு நீங்கள் இந்த வேரியபிளை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? புரியுதா? இட் இஸ் லைக் பப்ளிக். இந்த இன்டர்னல் வந்து பப்ளிக் தான், ஆனால் இட் இஸ் பப்ளிக் வித்தின் தட் அசம்பிளி. ஓகேயா? ஸோ அந்த டிஎல்எல் அந்த இஎக்ஸிக்குள்ளார மட்டும்தான் உங்களால் அந்த இன்டர்னல் மெம்பர்ஸை யூஸ் பண்ண முடியும். இஃப் யூ வாண்ட் டு இன்ஹெரிட் டு அனதர் அசம்பிளி, இன்னொரு அசம்பிளிக்குள்ளார போய் நீங்கள் அந்த வேரியபிளை யூஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா இட் வில் நாட் பி பாசிபிள். ஓகே, தட் இஸ் இன்டர்னல். நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம், இங்கே டீட்டெயில்டாக வில் சி. ஃபைனலி ப்ரொடெக்டட் இன்டர்னல் அப்படின்னா என்ன? ப்ரொடெக்டட் இன்டர்னல்னால் அது ஒரு பப்ளிக்காக நம்ம வந்து வித்தின் த கிளாஸ் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகே, தட் இஸ் த ஒன் பாயிண்ட். நான் காம்பினேஷன் ஆஃப் இன்டர்னல் அண்ட் ப்ரொடெக்டட்னா நான் டிரைவ் கிளாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட டிஎல்எல்குள்ளார நான் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் அண்ட் நான் என்னோட டிரைவ் கிளாஸாக போகிறேன் பார்த்தீங்களா இன்னொரு டிஎல்எல்குள்ளார. ஸோ இஃப் இன்னொரு டிஎல்எல்ல இஃப் தட் கிளாஸ் இஸ் டிரைவிங் த பேஸ் கிளாஸ், இந்த கிளாஸை டிரைவ் பண்ணதுன்னா அந்த இடத்துல அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட் ப்ரொவிஷன் ஐம் கிவிங் ஹியர் ப்ரொடெக்டட் இன்டர்னல். ஓகே, ஸோ நம்ம தெளிவாக வில் சி இந்த லேட்டர் பார்ட்ஸ். ஓகே, வில் சி ஒன் பை ஒன். ப்ரைவேட் அக்சஸ் மாடிஃபையர். So we'll see the example. The object that implements private access modifier are accessible only inside a class or a structure. As a result, we can access them outside the class they are created. We can't access them outside the class. So classக்கு வெளியில நம்மளால அதை access பண்ணவே முடியாது. ஓகேங்களா? So now we'll go ahead and see the program in Visual Studio. Okay, so this is your private program. Okay, so there is one class. இங்கே ஒரு கிளாஸ் இருக்கு called number class. There is one more class program. இந்த class programக்குள்ளார தான் உங்க main method இருக்கு. You are going ahead and creating the object for this class. Okay, இந்த number classக்கு நீங்க object create பண்றீங்க numment. Since you have not specified any access modifier, நீங்க access modifier எதுவும் specify பண்ணலனா what will be the default access modifier here? Here the default access modifier will be private. ஓகேங்களா? So for fields or methods எல்லாத்துக்குமே நீங்க ஸ்பெசிஃபை பண்ணனா அது வந்து பிரைவேட்னு தான் எடுத்துக்கும். அதுவே நீங்க கிளாஸுக்கு எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணனா அது இன்டர்னல்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸுக்கு நீங்க access modifier ஸ்பெசிஃபை பண்ணலனா அது இன்டர்னல். It is internal for that DLL. அந்த DLL குள்ளார மட்டும்தான் நீங்க அந்த கிளாஸை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? Suppose if you want to inherit the class in another DLL அப்படின்னா you have to specify the access modifier as publicா நீங்க ஸ்பெசிஃபை பண்ணா மட்டும்தான் உங்களால முடியும். ஓகேங்களா? You can go ahead and access it outside the class, excuse me, outside the DLL. ஓகே, DLLக்கு வெளியே இன்னொரு DLLல உங்களால யூஸ் பண்ண முடியும், இன்னொரு கிளாஸ் லைப்ரரியில நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ default access modifier for fields is private. Okay, default access modifier for class is internal. கிளாஸோட default access modifier வந்து internal, இதுக்கு வந்து it is private. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் ப்ரைவேட்னு கொடுக்கல, பட் இட் இஸ் ஆப்வியஸ் தட் இட் இஸ் ப்ரைவேட். ஓகேங்களா? ஒரு ப்ரைவேட் மெம்பர் ஆஃப் அ கிளாஸ் என்னால் ஆப்ஜெக்ட் வச்சு அக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. இட் வில் கிவ் மீ an error. ஓகேங்களா? So if I go ahead and try to build this private project, it will obviously throw me an error. Okay, see, number is inaccessible due to protection level. Protection level பொறுத்து இது inaccessible. Okay,
So now if I want to access that member, I should make it public. Okay, public அப்படின்னு சொல்லிட்டு access பண்ணலாம். Okay, so public int number அப்படின்னா it is accessible from using object. நான் object வச்சு அதை access பண்ணிக்கலாம். இதையே நான் இப்போ சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி பில்ட் பண்ணுறேன். Yes, one succeeded. I'm going ahead and running it. 10 என்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? Okay, so you know that, right? This private and public, it is simple. Private na enna, it is not accessible using, it cannot be accessible from the outside world. Outside world lende access panna mudiyadhu. Appadina enna artham, object vechi ungala access panna mudiyadhu. Okayla, you can access it using your public functions. Suppose in the class kullariye sila public functions irundhudhu nu veingala, and the public functions vechi neenga and the private variable access pannalam. Okayla, so that's the possibility available for accessing your private variables. Okayla, or you can create properties. Neenga properties create panni access pannalam. Okayla, properties e adukku dhaan irukku. Okay, so properties create panni you can access it. Puriyudungla? Private and public. So adutha program vandu again public access modifier. Object that implements public, it has access. You can access from the outside world. Outside world la object vechi neenga access panikalam. Okayla, puriyudha? Did you guys understand what is private access modifier, what is public access modifier? Rendu puriyudungla? Yes, fine. So we are going to go for the protected access modifier. So protected access modifier, as we said, protected access modifier idu very similar to that of your private. You cannot access from the outside world using object. Object vechi neenga access panna mudiyadhu. But if it is a derived class, derived class na, the derived class vandu it has access. Okay, and the derived class oda object vandu it is having access to your private members of the class. Private members of the class neenga access pannalam. Okayla, so derived class oda object vechi neenga access panikalam. Okay, now let me go ahead and see show the program for protected. Okay, okay, the protected internal. So this is your protected int. Protected int number is equal to 10. Okay, this is in number class. Number class kulla irukku. So program number class வந்து program வந்து inherit பண்ணுது. So number class is your base class and program is your derived class. Okay, so you are creating object for your derived class. Derived class தான் எப்பவுமே object create பண்ணுவீங்க. Derived class object வச்சு நீங்க you can access the protected members of the class. So protected members of the class நீங்க access பண்ணலாம் derived class members வச்சு. So you are able to access it using the object itself. Protected na, you are giving access rights for your derived class to access it. Okay, so that is it. So you are able to access the number now. So number endradinga vandu it will not throw any error. You can go ahead and execute this program. The number 10 will be printed automatically. Okay, where is it? Protected na execute pandren. It will not throw in any error. Yeah, 10 is printed. Okay, so this is protected. Protected neenga declare panningena you have the derived class have full rights on it. Okay, so it can access the protected members of the class using objects itself. Object veche protected members of the class access panna mudiyum. Okay, so this is protected. Okay, protected keyword implies that the object is accessible inside the class in all the classes that derive from that class. Okay, ettana class enna class ad derive pannadho ella classukkume ad accessible ah irukum. Okay, this is protected access modifier. Protected puriyudungla? Public, private, protected. Got it? Yes, okay. So we are going to the new concept. Ipo see idula what C# la irukka pudu concept idu internal. Okay, so in the internal patti we'll see. Adutha access modifier enna internal access modifier. Now as we said, internal abdina it is that variable or that field is internal for that DLL alone. And the DLL ku mattum அந்த DLL குள்ளார மட்டும் அது பப்ளிக்கா இருக்கும். ஓகேங்களா, I can use it anywhere. I can go ahead and access it using object. Okay, இப்போ நான் அதையே நான் வேற ஒரு DLL access பண்ண ட்ரை பண்ணனா it will throw an error. ஓகேங்களா, that is the difference. It is public for that DLL alone. It is public for that assembly alone. Okay,
If I try to access it from another assembly, then it will throw an error. Okay, so now let us go ahead and see that. Okay, so now there is a class library 2. இப்போ class library 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு library file create பண்ணியிருக்கேன். அதில் ஒரு class இருக்கு. There is a class 1 and class 2. ரெண்டு class இருக்கு. ஓகே, internal int a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? this a, the scope of this variable a is just for this assembly. இந்த அசம்பிளிக்குள்ளார மட்டும்தான் I can go ahead and use it. Okay, so now class, there is a class 2 and there is a public method. எல்லாமே பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, பப்ளிக். பிகாஸ் இந்த லைப்ரரியை நம்ம வந்து இன்னொரு டிஎல்எல்ல நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இன்னொரு இஎக்ஸியில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ தட் ஐ கிரியேட்டட் ஆல் த கிளாஸஸ் பப்ளிக். ஓகே, இன்னொரு கிளாஸ் இருக்குது இதே லைப்ரரிக்குள்ளார. தெர் இஸ் ஒன் மோர் கிளாஸ் கால் class 2. அதுக்குள்ளார தெர் இஸ் அ பப்ளிக் மெத்தட். ஓகே, so now this is just a method. இது ஒரு மெயின் மெத்தட் கூட இல்லை. ஆனால் பாரு, I can go ahead and create a object for it. நான் இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்டை நான் இதுக்குள்ளார கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, சி class 1 c is equal to new class 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஐ எம் அக்சஸிங் த மெம்பர். திஸ் இஸ் ஆக்சுவலி பப்ளிக் மெம்பர் இல்லையா? ஏன்னா இந்த டிஎல்எல்குள்ளார இந்த வேரியபிள் வந்து பப்ளிக்காக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பப்ளிக் மெம்பரை நான் டேரெக்டாக ஆப்ஜெக்ட் வச்சு அக்சஸ் பண்ணலாம். ஸோ c.a அக்சஸ் பண்ணுறேன். ஐ எம் ஏபிள் டு பிரிண்ட் இட். ஸோ நான் இப்போ இந்த பிரிண்ட்டுன்னு இந்த கிளாஸ் 2வில் இருக்க பிரிண்ட்டை கால் பண்ணேன்னா எனக்கு கிளாஸ் 1ல் இருக்க இன்டர்னல் மெம்பர் போய் ஆக்சஸ் ஆகி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அ கிளாஸ் லைப்ரரி தட் வி ஹவ் கிரியேட்டட். இது புரியுதுங்களா? இந்த கிளாஸ் லைப்ரரி there are two classes. இந்த class 1 we have declared an internal variable. Internal variable na it is just a public variable which is specific for this assembly alone. இந்த அசம்பிளிக்குள்ளார மட்டும் இதோட ஸ்கோப் இருக்கும். So I can directly access the variable from by creating the object in இன்னொரு class. Okay, இன்னொரு classல நான் object create பண்ணி அதை டைரக்டா நான் access பண்ணிக்கலாம். ஓகேங்களா, so now there is one more class. அந்த classக்குள்ளார ஒரு method இருக்கு. அந்த methodல I'm creating object for it. Okay, so இந்த object create பண்ணிட்டு நான் இதுல இருக்கிற public member which is an internal member நான் வந்து டைரக்டா அந்த object வச்சு access பண்றேன். ஓகேங்களா, this is my class library. Now I am going to the program. Now if I try to access this internal member in other assembly, இன்னொரு அசம்பிளில போய் இதை நான் access பண்ண ட்ரை பண்றேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, so I am going to this program. Okay, this is a program where you have a main, this is an exe. Okay, இதுக்குள்ளார நீங்க டைரக்டா மெயின் மெத்தட் இருக்கு. நீங்க class 1க்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. ஓகே, class 1 இது class 1 எதுக்கு? class 1ஓட ஆப்ஜெக்ட் வந்து class 1, where is this class 1 available? It is present in the class library 2. ஓகேங்களா, இந்த class library 2 நம்ம எப்பயும் போல what we have to do, we have to go ahead and add the reference, add project reference class library 2 ன்னு கொடுக்கணும். then you are using directive to include this. ஓகேங்களா, எப்பயும் போல you are doing all these steps. then you are trying to create object for the two classes which are present in the class library 2. class library 2 குள்ளார இருக்கிற ரெண்டு கிளாஸ்க்கும் நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. because you are referenced it. உங்களோட ப்ரோக்ராம்ல அதை ரெஃபர் பண்ணிருக்கீங்க. இப்போ அந்த ரெண்டு கிளாஸ்க்கும் நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்க. ஓகேங்களா, now c1 ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் class 1க்கு கிரியேட் பண்ணியாச்சு, c2 ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் class 2க்கு கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, now if you go ahead and try to access the, இப்போ நான் இத கமெண்ட் எடுத்துட்டு நான் c1.a வை access பண்ண ட்ரை பண்ணனா, it is c1.a வந்து c1ஓட மெம்பர் இல்லையா? இப்போ c1 என்ன இருக்கு? class 1ஓட இன்டர்னல் மெம்பர் அது. ஓகேங்களா, இன்டர்னல் மெம்பர்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் பப்ளிக் only for this assembly. இந்த அசம்பிளிக்கு மட்டும் தான் பப்ளிக். ஸோ நான் இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். நான் ஏவை இப்போ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் யூசிங் தட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அந்த ஆப்ஜெக்டை இதே மாதிரி தான் யூ ஆர் கிரியேட்டட் an ஆப்ஜெக்ட் அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு ஆக்சஸ் ஏ, பட் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம். இன்னொரு EXE-லேருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் எரர். ஓகேங்களா, let us try to execute this program. build. Okay, see, class 1.a is inaccessible due to the protection level because you have declared it as internal. Internally நீங்க declare பண்ணிருக்கிறதுனால you will not be able to directly access that in another assembly. இன்னொரு அசம்பிளில டைரக்டா உங்களால access பண்ண முடியாது. ஓகேங்களா, so it is inaccessible. now but நான் இதை வந்து இப்படி access பண்ணுவேன் பாருங்களா. c2.print நான் access பண்றேன் because c2 is public. ஓகே, c2 class 2 வந்து எனக்கு பப்ளிக் கிளாஸாக நான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளார இருக்கிற இந்த மெத்தடும் பப்ளிக் மெத்தட் தான்.
ஓகேங்களா. நான் கிளாஸ் 2 போய் காமிக்கிறேன். கிளாஸ் 2குள்ளார அதுவும் பப்ளிக் தான், அதோட மெத்தடும் பப்ளிக் தான். ஸோ இட் இஸ் accessible from anywhere in the other exe also, ஸோ அதர் அசம்பிளி ஆல்சோ. ஸோ அந்த இன்னொரு அசம்பிளிலேருந்து நான் அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகே, பிரிண்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே எங்கே போகும்? கிளாஸ் லைப்ரரிக்கு போகும். கிளாஸ் லைப்ரரிக்கு போயிட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த கிளாஸ் லைப்ரரி என்ன பண்ணுது? கிளாஸ் 1க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது. கிளாஸ் 1ஓட ஆப்ஜெக்ட்ஸை இதுக்குள்ளார ஆக்சஸ் பண்ணுது. ஓகேங்களா. வித்தின் திஸ் DLL it is accessing the internal member of the class. Now I am able to access it. Okay, so now if you go ahead and see here, actually the output will get printed. இப்போ வந்து output print ஆகும். ஓகேங்களா. so this is the only possibility for accessing your internal member. okay, internal member நீங்க access பண்றதுக்கு இப்படி தான் பண்ண முடியும். ஓகேங்களா. otherwise if you are trying to directly access the internal member A itself in another assembly, இன்னொரு அசம்பிளில வந்து நீங்க அதை டைரக்டா access பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா you will not be able to access it. okay, you through இன்னொரு கிளாஸோட ஃபங்க்ஷன் மூலமா மட்டும்தான் you will be able to access the internal member of that class. ஓகே, புரியுதா? கன்ஃபியூசிங்கா இருக்கா? I'll go ahead and execute this program. Internal. okay, so internal execute பண்றேன். you'll be able to access that, and the 10 a is equal to 10 will be printed. a is equal to 10 is printed here. okay, so what is that you have seen? Any internal member is specific for that assembly alone. okay, internal member and the assembly kullara it is public, you will be able to access it. But if you are trying to access it in a different assembly, வேற ஒரு அசம்பிளில நீங்க அதை டைரக்டா access பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா you will get an error. ஓகேங்களா. that is the access limitation for this internal access modifier. okay, புரியுதா? internal access modifier. did you guys understand what is internal? understand. okay, fine. ஒருத்தர் மட்டும் தான் சொன்னாங்க, மற்றவங்கலாம் புரியுதா இல்லையா? டன். லாஸ்டா இப்போ வந்து we will be seeing the final kind of access modifier, which is a combinational access modifier. okay, combinational access modifier என்னன்னா protected internal. protectedக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இன்டர்னலுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே கம்பைனான ஒரு access modifier தான் protected internal access modifier. what it can do, we can access the protected internal members only in the same assembly or in the derived class in other assembly. okay, so protected member same assembly குள்ளார யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா derived class of other assembly. okay, இன்னொரு அசம்பிளியோட derived classல மட்டும் நான் அந்த மெம்பரை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சேம் அசம்பிளிக்குள்ளாரன்றது இன்டர்னல் மெத்தட், இன்டர்னல் ஓட ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. and derived classன்றது protected ஓட ப்ராப்பர்ட்டி. okay, so combination of protected and internal is your protected internal access modifier. okay, so நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா தெரியும். okay, again there is the same thing. நம்ம அதே ப்ரோக்ராம் தான் கிளாஸ் லைப்ரரி 3க்கு நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஹவ் டிக்ளேர்ட் திஸ் as protected internal. நான் protected internal அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ திஸ் எவ்ரிதிங் இஸ் பப்ளிக். ஓகே, protected internalனா என்ன அர்த்தம்? இதோட ஸ்கோப் என்ன? it is internal for this DLL and it is also accessible from the derived class of the class. இந்த class 1 எந்தெந்த class வெளியில derive பண்ணாலும், இந்த அசம்பிளியை விட்டு வெளியே derive பண்ணிருந்தா கூட அங்கேயும் என்னால access பண்ண முடியும். ஓகேங்களா. since there is a protected, இங்க protected நான் கொடுத்துருக்கிறதுனால புரியுதுங்களா. internal அப்படின்றதுனால it is accessible throughout this assembly. இந்த அசம்பிளிக்குள்ளார ஃபுல்லா access பண்ணிக்கலாம் because it is public here completely. and protected அப்படின்றதுனால whoever is accessing this class 1, whoever is having this class 1 as a base class in a different assembly, வேற ஒரு அசம்பிளில இந்த class 1 யாராவது யூஸ் பண்ணிருந்தாலும் there also I can access my variable. ஓகேங்களா. that is this protected internal. okay, so there is this assembly here. ஒரு ரெண்டு கிளாஸ் இருக்கு, அதே மாதிரி தான் முன்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். there are two classes but the difference is we have declared this as protected internal. protected internal நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். now we'll go for the actual program. actual programல protected internal programக்கு வரலாம். same, see this program we are inheriting the class 1. so class 1 நம்ம inherit பண்ணிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? even though it is internal, it is protected. அப்படின்னா it is accessible from the derived class. so I can use the object of this the derived class. நான் derived classக்கு நான் object create பண்றேன். அந்த derived class object வச்சு நான் டைரக்டா A வை access பண்ணிக்கலாம். ஓகேங்களா. so derived class object வச்சு you can access the protected members of your base class. கரெக்ட்டா.
So I'm creating the object for the derived class. Derived class is a program which is a base class, class 1. Class 1 எந்த assemblyல இருக்கு? It is in a different assembly. வேற ஒரு assemblyல இருக்கு. It is having a protected internal member. Okay, a protected internal member la it is accessible to the derived class. உங்க derived class க்கு அது accessible இருக்கும். ஓகேங்களா? So now what you do, you are creating an object for your derived class. Derived class க்கு object create பண்றீங்க. You can go ahead and directly print the value of your protected internal. இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த கிளாஸ் 2வும் தேவையில்லை, இந்த பிரிண்ட்டும் தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக அந்த கிளாஸ் 1ல இருக்கிற மெம்பரை நீங்கள் போய் டைரெக்டாக நீங்கள் டிரைவ் கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் I'll save this and run. ஓகே, ஸோ வாட் இஸ் இட்? ப்ரொடெக்டட் இன்டர்னலாக பில்ட் பண்ணுறேன். Okay, 2 succeeded. Now I am running the protected internal. So you can directly access the value 10 into value a is equal to 10 is directly printed. Okay, so that is it. So now if you want to access a class's internal member, ஒரு class ஓட internal member வந்து derived classல access பண்ணனும் அப்படினா you have to define that as protected internal member. Okay, protected internal member நீங்க class libraryல define பண்ணீங்கன்னா மட்டும்தான் அதை நீங்க derived classலயும் யூஸ் பண்ணிக்கலாம், classக்கு அது internal ஆவும் இருக்கும். So this is your protected internal. Okay.